கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை கௌரவிக்கும் சுத்தமான சாட்சி. எசேக்கியேல் 22:26. அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். இந்த ஓய்வு நாளில் ஆராதிக்க ஆலயம் வந்திருக்கும் அன்பரே, தேவன் நம் வாழ்க்கையால் கௌரவப்பட வேண்டும். இல்லையெனில் நம்மால் தேவனுடைய நாமம் அவமதிக்கப்படுகிறது. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். இந்த கட்டளையை மீறும் ஆசாரியர்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் கூறுகிறார். ஆசாரியர்கள் என் வேதத்தை அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமைகளை காண்பியாமல் என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடி தங்கள் சொந்த புகழையும் புகழ்ச்சியுமே கூறி பெருமைப்படுகின்றனர் என்று வேதனைப்படும் தேவனின் முகம் நம்முன் நிற்கிறது. அன்பரே, தானியேல் என்ற வாலிபன் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போய் திராட்சை உண்ணும் போஜனத்தினாலேயும் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலேயும் ஒரு பங்கை தினமும் அவர்களுக்கு கொடுக்க நியமித்து 3 வருடம் அவர்களை வளர்த்து ராஜா முன் நிறுத்த செய்வது ராஜ கட்டளை. தானியேல் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை காத்து கொண்டான். எனவே அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்றைய உலகில் நம் மூலம் கர்த்தர் கனஈனப்படுகிறாரா அல்லது கனப்படுகிறாரா என்பதை சிந்தித்து பரிசுத்தமான தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். அன்பும் இரக்கமும் நெருக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்களும் மெத்துதித்து பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனை உம்மை மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.